வணக்கம் மகளே, வெல்கம் டு சென்னை சூப்பர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஊட்டியில் இந்த டீ ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டியில் டீ தூள் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஊட்டிக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து வாங்கிட்டு போவாங்க. இந்த டீ ஃபேக்ட்ரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு. வர்றவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இங்கே தான் கூட்டு வருவாங்க. நீங்கள் எங்கே வந்தாலும் சரி, யாரை கேட்டாலும் சரி, டீ ஃபேக்ட்ரினா இதை தான் சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு செம்ம கூட்டம். நம்ம வந்திருந்த டைம் பார்த்திங்கன்னா சீசன் டைம்ன்றனால செம்ம கூட்டம் இருந்துச்சு. இந்த டீ ஃபேக்ட்ரி என்ட்ரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா உள்ளே கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் கேமரா வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு தனி சார்ஜஸ் நீங்கள் வாங்கிட்டு உள்ள டிக்கெட் இருக்கும், அந்த வந்து வாங்கிட்டு போகலாம். நீங்கள் போன உடனே பார்த்தீங்கன்னா டீ எப்படி அப்படின்ற ஹிஸ்ட்ரி எல்லாத்தையுமே ஒரு போர்டு மாதிரி வச்சு உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இந்த மேடை மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லும் அந்த டீ இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா தேயிலையில் காய வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பக்கம் வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேயில் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து இந்த இதில் கொட்டிடுவாங்க. இந்த ட்ரேயில் இருக்க அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா கன்வேயர் பெல்ட் மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு அந்த கம்பியாக இருக்குல்ல, இது எல்லாத்தையுமே நம்ம டீயில் இருக்க அந்த தேவையில்லாதலாம் வந்துட்டு பிச்சு தனித்தனி இலைகளாக வந்து மாற்றி விட்டுறது, தேவையில்லாத குப்பையெல்லாம் வந்து தனியாக எடுத்துறது, தனி இலைகளாக வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணிடுறாங்க. அந்த இலைகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த பைப்பு கீழே ஒரு பாதை பைப்பு வரும் பார்த்திங்கன்னா, அந்த பைப்பு வழியாக அந்த ஓட்ட வழியாக ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்துட்டு உள்ளே அனுப்பிடுறாங்க. இங்கேருந்து இந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா போட்டு ஃபுல்லாக வந்து எல்லாத்தையுமே அரைச்சிருது. நல்லா மையாக அரைச்சி சின்ன சின்ன தூளாக ஆக்கிறது. இதில் இப்போ அந்த கன்வேயர் பெல்ட்டில் சிடிசி மிஷின் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மிஷின் வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக மாற்றி அதை வந்துட்டு சின்ன சின்னதாக சுருட்டி வந்துட்டு அந்த மாதிரி வந்து அனுப்பி விட்ரு. நம்ம டீத்தூள் பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து அனுப்பி விட்டுருது. இங்கேருந்து இது வந்து ஒரு பதப்படுத்துகிற ஒரு மிஷின் வழியாக உள்ளே அனுப்பிடுறாங்க. கூக்கே அப்படின்றாங்க. இந்த மிஷின் வழியாக உள்ளே ஃபுல்லாக அனுப்பிட்டு அது பதப்படுத்தப்பட்டு வெளியே வந்து ஒரு பதப்படுத்தப்பட்ட அந்த மேடை ஒன்று வச்சுருக்காங்க. அதில் போட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஒவ்வொரு இந்த இலையில வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பக்குவமாக அதை வந்துட்டு பதப்படுத்துகிறாங்க. அதோட கலர் சேஞ்சஸே நீங்கள் இந்த மிஷின்குள்ளேருந்து வெளியே வந்தோடனே அதோட கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறதே உங்களால் பார்க்க முடியும். பச்சை கலர்லேருந்து இந்த மாதிரி ஒரு மண் கலரில் வந்துட்டு நம்மளுக்கு மாறிடுச்சு. இதுக்கப்புறமா இதை வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. ட்ரை பண்ணி நிறைய ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம டீ தூள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பேக்கிங்க்கு வந்து அனுப்புகிறாங்க. இதுபோல் தான் இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷின்லேருந்து பேக்கிங்க்கு தான் நம்மளுக்கு வந்து போகுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தரம் பிரித்து தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ தூள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா பேக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு 4 வழி 5 வழி வச்சுருக்காங்க. அது வழியில் பெரிய பெரிய மூடைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீ தூள் எல்லாமே வந்துட்டு பேக் ஆகிட்டு இருக்கு. பேக் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் சின்ன சின்ன பேக்கெட்டுகள் நம்ம விற்பனைக்காகவும் பார்த்திங்கன்னா இங்கே டீ தூள் வந்து வச்சுருக்காங்க. பேக்கிங் மிஷினும் தனியாக வச்சுருக்காங்க. எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே கைப்படுற மாதிரி கிடையாது. எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் தான். மிஷின்கள் தான் எல்லா வேலையுமே பார்க்குது. அங்கே அந்த குவாலிட்டி செக் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணுறது, அந்த வேலைகள் மட்டும்தான் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா தொட்டப்பெட்டா டீ ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்களே, இவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நிறையா வச்சுருக்காங்க. அங்கே நம்ம இந்த இதை எல்லாத்தையுமே விசிட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வரும்போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த டீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் டீ, கார்டமம் டீ தான் நம்மளுக்கு வந்து சாம்பிளுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே நம்ம வெளியே போனோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சேல்ஸ் கவுண்டர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம மேலேருந்து இங்கே தான் வந்து நம்ம கீழே இறங்கி வந்தோம். இதை விட்டு அப்படியே வெளியே போனோடனே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சேல்ஸ் கவுண்டர்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பெரிய சேல்ஸ் கவுண்டர் வந்து வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு விதவிதமான டீ எல்லாமே இங்கே வந்து வச்சுருப்பாங்க. நிறையா டீ வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எது வேணுமோ அங்கே வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அப்படியே நம்ம வாங்கின டீயை வந்துட்டு என்ன வாங்கணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்துருங்க. டீ ஃபேக்ட்ரி வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் டீ இருக்குது. நம்ம கார்டமம் ஃப்ளேவரில் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலாக ஜிஞ்சரும் கேட்டால் அதனால் பிளாக் டீக்கு மட்டும் தான் ஜிஞ்சர் ஃப்ளேவர் இருக்கும். ஸோ மில்க் டீக்கு வந்து கார்டமம் இருக்கனால அது வாங்கியிருக்கேன். நம்ம டேக்கில் வந்துட்டு ஒரு இது லெஸ் பண்ணுறாங்க. அந்த லெஸ் பண்ணது போக நமக்கு 200 வந்து நம்மளுக்கு இது நம்ம ½ kg கார்டமம் டீயோட ப்ரைஸ் வந்து 200 rupees நம்மளுக்கு கிடைக்குது. விசிட் வந்தவங்க மட்டுமே வாங்கினாலே போதும் போல இருக்குது. அவ்வளோ வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நடக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இவங்க ஆன்லைனில் அந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே இது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து டீ தூள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்பைசஸ், ஆயில்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வந்து ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து விற்றுட்டு இருக்காங்க. நீங்களும் இங்கேருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த டீ ஃபேக்ட்ரி விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஊட்டி வந்தவங்க கண்டிப்பாக வந்து டீ ஃபேக்ட்ரி போவாங்க. இதுக்கு பக்கத்துலேயே தான் சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. அதையும் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகே மகளே, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அருண்.